பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பாளர்களை இன்னும் சற்று நேரத்தில் தவிக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், என்னென்ன ஏற்பாடுகள் தற்போது வரை அங்கு நடைபெற்று முடிந்திருக்கின்றன? விவரம். வணக்கம். பரந்தூரில் சென்னைக்கு மீனம்பாக்கத்துக்கு அடுத்தபடியாக பரந்தூரில் சென்னையை பொறுத்தவரைக்கும் இரண்டாவது விமான நிலையம் அமைக்கப்பட இருப்பதாக தாய்மார்களை முன்னேறி விடுங்க, நீங்க எல்லாரும் பின்னாடி போங்க. தயவு செய்து நம்மளுடைய தோழர்லாம் கொஞ்சம் பின்னாடி போங்க, ஊர் மக்களை முன்னேறி விடுங்க. அண்ணா சுப்பிரமணிய அண்ணா, என்ன செய்யணும், என்ன ஓணும் எப்பா, கொஞ்சம் தயவு செய்து ஊர் மக்களுக்கு வழி விடுங்க, ஊர் மக்களுக்கு வழி விடுங்க. பின்னாடின்னு சொன்ன சொன்னா இல்லையா? போ, சொல்றது கேளு, போ. எதுக்கு வராங்க? போங்க, பின்னாடி போ, பின்னாடி போங்க. தலை ஊர் மக்களோட நீங்களே சேர்ந்து அந்த மக்கள் எண்ணிறியா? அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பொடவூரில் உள்ள வீனஸ் திருமண மண்டபத்தில் விவசாயிகளை இன்னும் சற்று நேரத்தில் தவிக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். விவசாயிகள் மட்டுமல்லாது தவிக நிர்வாகிகள், பொதுமக்களும் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். அங்கு வரக்கூடிய மக்களை ஒழுங்குபடுத்துவதற்காக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். பாரி கார்த்திக், நேற்று இரவு வரை விஜய் எந்த இடத்தில் வைத்து அந்த போராட்டக்காரர்களை சந்திப்பார் என்ற ஒரு கேள்வியானது எழுந்து வந்தது. முன்னதாக ஏகனாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் திடல்ல தான் இந்த விஜய் மக்களை சந்திப்பார் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது அது மாற்றி அமைக்கப்பட்டு வீனஸ் திருமண மண்டபத்தில் அவர் சந்திக்க இருக்கிறார். அத்தனை போராட்டக்காரர்களும் பங்கேற்கக்கூடிய அளவிற்கு அந்த இடம் போதுமானதாக இருக்கிறதா? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பாரி கார்த்திக்? நேற்றிலிருந்தே இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஒரு பக்கம் காவல்துறை, இன்னொரு பக்கம் தவிக கட்சியினர், இந்த இருவருமே தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அப்போது விஜய் அவர்கள் வரும் பொழுது எங்கு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட, குறிப்பாக இந்த பொதுமக்களை கிட்டத்தட்ட பல நாட்களாக இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை விஜய் அவர்கள் சந்தித்த பொழுது இங்கு சந்திக்கலாம் என்ற முடிவின் அடிப்படையில் காவல்துறை, அதே போல தவிக அந்த இருவரும் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கிட்டத்தட்ட 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது. ஒன்று தற்போது நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த வீனஸ் ரெசிடென்சி, அதே போல அருகில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் திடல். மேலும் பொதுமக்களை நேரடியாக ஏகனாபுரம் சென்று அங்க இருக்கக்கூடிய நேரடியாக அந்த பொதுமக்களை அந்த கிராமத்திலே சந்தித்து பேசுவதற்காக அந்த ஆதரவு தெரிவிப்பதாக, ஏன்னா இந்த 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அது தொடர்பாக காவல்துறையின் பேச்சுவார்த்தை ஈடுபட்டார்கள். விஜய் அவர்கள் வரும்பொழுது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வரக்கூடும், நடிகர் விஜயை பார்ப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வரக்கூடும் என்ற அடிப்படையில் தான் காவல்துறையினர் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈடுபட்டார்கள். அப்போது அவர்களுக்கு இந்த 3 இடங்கள் ஏற்கனவே அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட இடங்கள் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நேரடியாக பொதுமக்களை சந்திக்கவும், அதே போல இந்த வீனஸ் ரெசிடென்சியும் அதே மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் திடல் என்ற 3 இடங்களிலும் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் வீனஸ் ரெசிடென்சி போதுமான அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே நேற்று தினம் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள்.
அதன் அடிப்படையில் தான் தற்போது இன்று 11:45 மணிக்கு விஜய் அவர்கள் வருவதாக தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் வந்து விடுவார் என்று தெரிய வருகிறது.